ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஹாலிடே ப்ளஸ் ஃபெஸ்டிவல்னால நிறைய பீப்புள்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே மியூசிக் ஃபெஸ்ட்டுமே போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போயிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா மூவி போகலாம் தான். ஆனால் டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. அதனால சரி போனதில் ஸ்னூப்பி ஃபுட்பால் போயிட்டோம். இந்த தடவை டக் அவுட் அது மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் டக் அவுட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் தான் இருந்தாங்க, பெரியவங்க யாருமே அங்கே கிடையாது. அதுவுமே ஒரு பர்சனுக்கு 350 ப்ளஸ் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு 350 ப்ளஸ் வந்து சாக்ஸுக்கு 90 ருபீஸ் சொன்னாங்க. 1 ஹவர்னா 500 சொன்னாங்க. ஆனால் கேமே ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 5-6 கேம் தான் இருந்துச்சு. சின்ன பசங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டோம். அதுக்கிடையில் இந்த ஷம்னாவும் ஷஃபானும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட இமேஜ் வர மாதிரி அதை உட்காந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் அது மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா போகலாம். ஒரு 1/2 hour 1 hour டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சா போகலாம். ஆனால் அப்படி போனாலுமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாடி பெயின் வந்துடும். இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி எந்த கேமுமே கிடையாது. சிம்பிளாக வந்து இந்த குதிச்சு குதிச்சு விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்ன தான் பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு வழியாக நம்ம போயிட்டு டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஷஃபானும் வந்துட்டு தாய் கிழவிக்கு யூத்துக்கும் டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க கிளம்பிட்டோம். யூத் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யூத் ஒரு சீட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. எந்த ஷோக்குமே அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. தாய் கிழவிக்கு இருக்கான்னு கேட்டதுக்கு தாய் கிழவிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சீட் ஒரு 5 சீட் இருக்குன்னாங்க. சரி வேண்டாம், அப்படி பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்துட்டோம். சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வேஃபல் இருந்துச்சு. அங்கே வேஃபல் வாங்கிட்டு சாக்கோ வேஃபல் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டேக்கோ பெல்ல 2 சிக்கன் கிரன்ச்சி டேக்கோ வாங்கிட்டு அப்புறம் ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஷாப் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி சாக்கோ வேஃபல் சாப்பிட்டது டேஸ்ட்டாக இருந்தனால இங்கே வேஃபல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாக்கோ பிளாஸ்ட் வேஃபல் வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இங்கே பார்க்குற எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரியலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு சம்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே சும்மா ஃபேக்காக தான் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். சிஸ்லிங் ப்ரௌனி யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீமோட அந்த ஹாட்டாக அந்த சாக்லேட் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். தரமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ் தகிப்பூரி அதுக்கப்புறம் பேல்பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பர்ஃப்யூமோட ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் அடிச்சு காமிச்சாங்க. நான் பேர் மட்டும் நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் எங்களோட ஈத் போச்சு. ஈத் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஈத் எப்படி போச்சு, எங்கெல்லாம் போனீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பை கைஸ்.